எல்லாரும் கேட்கறாங்க திராவிட மாடல் அரசு சொல்றீங்களே, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு கேட்கறாங்கல்ல. நான் சொல்றேன், இதாமா திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலத்துல இந்த திட்டத்தை அவங்க விரிவுபடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லம்மா, கனடா நாடு உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பக்கத்துல இருக்க நாடு பேரு கனடா நாடு, மிகப்பெரிய நாடு, பணக்கார நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர் அவர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் 3 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக மிக சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தினால அதிக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுதான் முதலமைச்சருடைய காலை திட்டம். இதுதான் திராவிட மாடல் அரசு. இப்போ நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தினமும் 58,000 மாணவர்கள் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப கடைசியா நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியும். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் வந்திருக்கீங்க. கலைஞர் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கண்டிப்பா மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னார். சென்ற எதிர்கட்சிகள் கொடுக்கவே முடியாதுன்னாங்க. ஆனா சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல ஆரம்பிச்சு 1 கோடியே இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்கம்மா. 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதுல சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இப்போ இந்த 6-7 மாசமா 1,18,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. சில இடங்கள் எத்தனை பேருக்குமா வந்திருக்கு? சில பேருக்கு 90% பேருக்கு கொடுத்தாச்சுமா. இது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு இன்னும் 5-6 மாதங்கள், ஏன்னா நான் தான் அதுக்கு அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு, நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். மாதம் 1000 ரூபாய் வந்து சேரும். இன்னைக்கு தருமபுரியில மட்டும் நம்ம தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் கொடுக்கிறோம்? 1,16,00,000 பேர் கொடுக்கிறோம். 1,18,00,000 பேர் கொடுக்கிறோம். தர்மபுரியில மட்டும் 3 லட்சம் மகளிர் மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க. கடந்த 8 மாசமா தர்மபுரி மாவட்டம் மட்டும் 3 லட்சம் மகளிர். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவருக்கு நம்ம தலைவர் வந்து செல்லமார் பேரே வச்சுட்டாரு. இல்ல பாதம் தாங்கி பழனிசாமி. அவருக்கு வேண்டியது 2 காலு, அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் எப்படி முதலமைச்சராக ஞாபகம் இருக்கா? மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சர் ஆகணும்னு? அதாவது தவிழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமாவோட காலை பிடிச்சி முதலமைச்சரான ஒருவர். கடைசியில் அந்த அம்மா காரையும் வாரி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே என்ன சொன்னாரு? நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு? யார் இந்த சசிகலான்னு கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா சசிகலாமாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. எந்தெந்த சட்டங்கள்லாம் வரக்கூடாதோ, மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்த பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சு ஆதரவு கொடுத்தவர் தான் அடிமை அதிமுகவினர். அதே மாதிரி நம்மளையும் பழிவாங்கணும், நம்மளையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு பல என்னென்னவோ கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய தான் திமுக காரன். அதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நான் சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். திரு மோடி அவர்களே, நீங்க யார வேணா அனுப்புங்க, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க பெரியாருடைய வார்ப்பு. பெரியார் எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர், டாக்டர் கலைஞர் அவர்களால் பயிற்சிக்கப்பட்டவர்கள், எங்களுடைய தலைவர் வழியில் நடக்கிறவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.